இத்தனை வருஷம் இவ்வளோ சேல்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும்? பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம்னு எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் நேரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. ஏங்க நான் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பாட்டிலுக்கு 5 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுத்தாங்க. சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ ரூபா ஜாஸ்தி கொடுத்து செத்தா என்ன? அதாவது மக்கள் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து நம்ம சீரழியணும்னு நம்ம தமிழ்நாட்டு தலையெழுத்து இருக்கு. அதனால அது வரைக்கும் சீரழிஞ்சே ஓரளவுக்கு எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த தலைவர் அதோட பார்த்தீங்கன்னா சீமான் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்க போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் பேசுறாப்ல. சார் சொல்றேன் சார், இப்ப ஆடு மாடு மேய்த்தல் இருக்கும்போது நம்ம மூதாதையர் காலத்துல அப்படி இருந்தாங்க தான். ஆனா அப்ப இருந்த விளைவுகள் இன்னைக்கு இல்லையே. அவர் சொல்றதுல ஒரு பகுதியில் அந்த காலத்துல எல்லாம் கோமணம் கட்டிட்டு தான் இருந்தாங்க. நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. இப்ப எல்லாம் கோமணம் கட்டுறத சொல்றதா? அது கோமணம் கட்டுறது தப்புன்னு கிடையாதுங்களே. தப்பு கிடையாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா தான் தப்பு. அந்த காலத்துல விவசாயம் ஒரு பெரிய லெவல்ல இருந்தது. விவசாயம் மட்டும்தான் இருந்தது, விஞ்ஞானம் கிடையாது. ஓகே, அதனால வெவ்வேறு மாதிரி போய்கிட்டு இருந்தது. இப்ப காலகட்டம் வேற. அதாவது இப்போ பழைய ஆட்களை தூண்டி விட்டு ஓட்டுக்காக எதையாவது பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்படி பார்த்தா யாருமே உருப்படியா இல்லாம நல்ல கண்ண மாதிரி இருக்காங்கலாம் போச்சு, முடிஞ்சது கதை. அவரு ஓகே இந்த மாதிரி ஒன்னொன்னா தேவையான அளவுக்கு போராடிட்டார் தன்னோட வாழ்க்கையில. இப்போ அவரோட போராட்டம்லாம் ஒரு பகுதி நிறைவு செஞ்சிருச்சுன்னு நீங்க நல்ல கண்ணையான்னு சொன்னனால அந்த கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த 2 கம்யூனிஸ்டும் எங்க இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. முன்னாடி தொழிலாளர் அப்படின்னு எழுதினாலே அந்த இடத்துல வரக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் தான்.